வணக்கம். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியனை என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். அண்டத்திலே பிறந்த இயற்கை மொழி, ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்த மொழி, இளமை குறையாமல் வாழும் கன்னிமொழி, ஈட்டி முனை போல் கருத்தினை ஊட்டும் மொழி, உள்ளத்து உணர்வை ஊற்று போல் ஊட்டுவடி, ஈட்டி முனை போல் கருத்தினை ஊட்டும் மொழி, உள்ளத்து உணர்வை உணர வைக்கும் உயிர்மொழி, ஊரெல்லாம் புகழ்பாடும் இனிய மொழி, எல்லா திசையிலும் ஒலிக்கும் மொழி, ஏற்றமுடன் பயின்று வரும் பயிற்று மொழி, ஐயத்தை எளிதில் நீக்கும் எழுச்சி மொழி, ஓர் ஆயிரம் கவிஞர்கள் கவி பாடிய மொழி, ஔவை பிராட்டியின் பொன்மொழிகளை கொண்ட மொழி, எஃகு போல் நம்மை உறுதியாய் இருக்கும் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு முதல் வணக்கம். தமிழில் பிறந்து தமிழால் வளர்ந்து தமிழால் உயர்ந்து தமிழை உயர்த்திய சான்றோர்கள் அனைவரையும் வணங்கி செந்தமிழர் பாசறை மற்றும் தமிழர் பண்பாட்டு நடுவம் இணைந்து நடத்தும் தமிழ்நாடு நாள் விழா சிறப்பு நிகழ்ச்சிகளை இனிதே தொடங்குகின்றோம். அகவணக்கம். தாயக விடுதலைக்காக உயிர் நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கும் இனப்பற்றார்களுக்கும் அகவணக்கம். நிறைவு செய்வோம். வீர வணக்கம். நம் மொழி காக்க, இனம் காக்க, நம் மண் காக்க, மானம் காக்க, இன்னுரிந்த மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். உறுதிமொழி. மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி, வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீது உறுதி, விழிமூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீது உறுதி, இனிமேலும் ஓயோம் இழிவாக வாழோம், உறுதி உறுதி, வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை, கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை, வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர், தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிருவோம், நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர். அனைவரும் இருக்கையிலிருந்து எழுந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக தமிழ்த்தாய் வாழ்த்து. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே, என் தமிழ் தாயே, வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே, வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே, தாண்டிடு நிலையினில் உனை விடுப்பேனோ, தமிழ் என்ற நாளும் தலை குனிவேனோ, சூழ்ந்தின்பம் நல்கிடும் பைந்தமிழன்னாய் தோன்றுடல் நீ உயிர் நான் மறப்பேனோ, செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகுமென் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே, முந்திய நாடினில் அறிவுமில்லாது மொய்த்தனன் மனிதராம் புதுப்புனல் மீது செந்தாமரை காடு பூத்தது போல செழித்த என் தமிழே, ஒளியே வாழி, செழித்த என் தமிழே, ஒளியே வாழி, செழித்த என் தமிழே, ஒளியே வாழி.
அடுத்த நிகழ்வாக எல்லை போராட்ட வீரர்களுக்கு மலர் வணக்கம் சுடர் வணக்கம் செலுத்த சிறப்பு விருந்தினர் திரு ஹுமாயூன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தமிழ்நாடு எல்லை போராட்டத்தில் தங்களின் பெரும்பங்கை ஆற்றிய எல்லை மீட்பு போராளிகளுக்கு சுடர் வணக்கமும் மலர் வணக்கமும் செலுத்துகிறோம். அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லை மீட்பு போராளிகள் ஐயா ஜீவானந்தம், சிலம்பு செல்வர் மாப்போசி, மங்களங்கிழார், மார்ஷல் நேசமணி, சங்கரலிங்க நாடார், கே விநாயகம், கோல்டன் சுப்பிரமணியம், காமு ஷெரீஃப், கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, குஞ்சன் நாடார், பேசு மணி ஆகியோருக்கு சுடர் வணக்கமும் மலர் வணக்கமும் செலுத்தப்பட்டது. அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை. பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு என்ற நமது பாட்டன் வள்ளுவன் குரலுக்கேற்ப மாடர்ன் மஸ்கட் மவுண்டெயின்ஸ், முத்துமுருகன் ட்ரேடிங் அண்ட் கண்ட்ராக்டிங் என்கிற 2 மின்துறை நிறுவனங்களை ஓமனில் கடந்த 15 வருடங்களாக சிறப்பாக நடத்தி 100க்கும் மேற்பட்ட தமிழ் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கி அவர்களின் குடும்பங்களை பொருளாதாரத்தில் மேம்படுத்தி கொண்டிருப்பவர். 2023ஆம் ஆண்டு செந்தமிழர் பாசறை ஓமன் தலைவராக பொறுப்பேற்று புத்துணர்வுடன் புதிய பொறுப்பாளர்களை இணைத்து பாசறையை வளர்ச்சி பாதையில் வழிநடத்தி கொண்டிருக்கும் திரு முத்துமுருகன் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். ஆதிமொழி, அன்னைமொழி, ஐயன் வள்ளுவன் வாய்மொழி, ஐவகை நிலத்தின் சேய்மொழி, ஐம்பெரும் காப்பியம் ஈன்ற மொழி, யாதும் ஊராகி செழித்த மொழி, நன்றும் தீதும் விளக்கிய மொழி, வந்தாரையெல்லாம் வாழ வைத்த மொழியாம் எம் தாய்மொழி தமிழை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். இந்த இனிமையான மாலை பொழுதில் இந்த அரங்கத்தை அலங்கரித்து அமர்ந்திருக்கும் என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இந்த முத்துவின் முத்தான வணக்கங்கள். இன்று நமது தாய் நிலமான தமிழ்நாட்டின் சிறப்பையும் அதன் உருவான வரலாற்றையும், நம் தாய்மொழியான தமிழ் மொழியின் சிறப்பையும், தமிழரின் கலாச்சாரம், பண்பாடு, இலக்கியம், இசை ஆகியவற்றை கொண்டாடும் இந்த இனிய தமிழ்நாடு விழாவிற்கு தாயகத்தில் இருந்து வருகை தந்திருக்கும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானின் அரசியல் போர்க்களத்தில் போர்ப்படை தளபதியாக உறைவாள் வீச்சிற்கு மாற்றாக தனது உறை வீச்சின் மூலம் பலதரப்பட்ட போராட்டங்களை வழிநடத்துபவருமான கும்பகோணம் அன்னை கல்வி குழுமத்தின் தாளாளர், நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளருமான இந்த தமிழ்நாடு விழாவின் சிறப்பு விருந்தினரான ஐயா திரு ஹுமாயூன் கபீர் அவர்களை வருக வருக என செந்தமிழ் பாசறை ஓமன் தமிழர் பண்பாட்டு நடுவம் சார்பாகவும் செந்தமிழ் பாசறை ஓமன் தமிழர் பண்பாட்டு நடுவம் சார்பாகவும் மற்றும் இந்த அயல் தேசத்தில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் உறவுகள் சார்பாகவும் ஐயாவை வருக வருக என வரவேற்கின்றோம்.
மேலும் இந்த விழாவினை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கும் செந்தமிழ் பாசறை வளைகுடாவின் முதன்மை பொறுப்பாளர்கள் அனைவரையும், இந்த நிகழ்ச்சியின் அற்புதமான முறையில் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கும் செந்தமிழ் பாசறை ஓமன் மற்றும் தமிழர் பண்பாட்டு நடுவன் பொறுப்பாளர்கள் அனைவரையும், முரசம் பறை இசைக்குழுவினர் அனைவரையும் இந்த நிகழ்வினை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் செந்தமிழ் பாசறை மகளிர் பாசறை பொறுப்பாளர்கள் மற்றும் அனைத்து மண்டல பொறுப்பாளர்களையும் வருக வருக என இந்நேரத்தில் வரவேற்று மகிழ்கின்றேன். மேலும் இந்த விழாவினை சிறப்பான முறையில் நடத்தி முடித்திட நாம் கேட்டவுடன் அரசியலுக்கு அப்பாற்பட்டு தமிழ் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் கொண்ட ஈர்ப்பினால் நமக்கு உதவிக்கரம் நீட்டிய அனைத்து நிலை அனுசரணையாளர்களையும் தனித்திறன் போட்டிகள் நடத்திட நமக்கு மிகவும் உறுதுணையாக இருந்ததுடன் இல்லாமல் இந்த விழாவிற்கு வந்து வாழ்த்துரை வழங்கவிருக்கின்ற நடுவர்கள் அவர் அனைவரையும், சிறப்பு பேச்சாளர்களையும் செந்தமிழ் பாசறை ஓமன் தமிழர் பண்பாட்டு நடுவன் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறது. மேலும் இந்த விழாவில் நாம் அனைவரும் தமிழரின் வரலாறு, கலாச்சாரம், பண்பாடு, வீரம், கலை, இலக்கியம் ஆகியவற்றை தங்களின் தனித்திறன் மூலமாக மாறுவேடம், பரதநாட்டியம், நாட்டுப்புற பாடல், தமிழ் பாடல், மேளம், தாளம், பறை இசை, சிலம்பாட்டம், குறுங்காணொளி மற்றும் உரைவீச்சின் மூலமாக நம் செவிகளுக்கும் விழிகளுக்கும் விருந்தளிக்க வருகை தந்திருக்கும் குழந்தைகள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவரையும், அவர்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பெற்றோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், எனது நண்பர்கள், எம் தாய் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவரையும் செந்தமிழ் பாசறை மற்றும் தமிழர் பண்பாட்டு நடுவன் சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த தமிழ்நாடு நாள் விழா நவம்பர் 1 உருவான வரலாற்றை பற்றியும் அதற்காக உயிர் தியாகங்கள் செய்த தலைவர்களை பற்றியும் எடுத்துரைக்க இங்கே நமது சிறப்பு பேச்சாளர்கள், சிறப்பு விருந்தினர்கள் வருகை தந்துள்ளனர். நான் இந்த நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வு உருவான விதத்தினை உங்களுக்கெல்லாம் ஒரு சிறிய தகவலை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இந்த தமிழ்நாடு விழா நாம் 3வது முறையாக இந்த ஓமன் நாட்டில் நடத்தி கொண்டிருக்கிறோம். அது எவ்வளோ பேருக்கு தெரியும் என்பது நமக்கு தெரியாது. ஏனென்றால் கடந்த 2 வருடங்களாக எங்கள் கட்சி பாசறையின் பொறுப்பாளர்கள், குழந்தைகள், எங்கள் தமிழ் ஆர்வலர்கள் அவர்களை மட்டுமே நாங்கள் அணுகி அவர்களை மட்டுமே அழைத்து சிறிய அரங்கில் இந்த விழாவினை முன்னெடுத்து வந்தோம். ஆனால் இந்த முறை எப்படியாவது இந்த விழாவினை பெரிய ஒரு விழாவாக எடுத்து நடத்திவிட வேண்டும். ஏனென்றால் நமது குழந்தைகளுக்கும் நமது பிள்ளைகளுக்கும் தெரிந்த தமிழ்நாடு நாள் விழா எத்தனை பேருக்கு இங்கே தமிழ்நாடு விழான்னு ஒன்று இருக்குங்கிறது தெரியுங்கிறது சாத்தியமில்லை. ஏன்னா எனக்கே 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். நாம் தமிழ் கட்சி இணைந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு விழான்னு ஒன்று இருக்குங்கிறதே நமக்கு தெரியும். அதனால் இந்த விழாவை எப்படியாச்சும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துடணும். ஓமனில் வாழ்கிற அனைத்து மக்களிடம் கொண்டு சேர்த்து விடுங்கிறதுல ஒரு உறுதியாக இருந்தோம் எல்லாருமே, அனைத்து பொறுப்பாளர்களும். அதன் மூலமாக எந்த முறையில் இதை கொண்டு போய் சேர்க்கலான்னு நாங்கள் சிறிய கலந்தாய்வு மேற்கொண்டோம். அப்போது நமது பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிகழ்வு நடத்தலாம் என்றார்கள். சிலர் நாட்டுப்புற கலைஞரை அழைத்து வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துவோம். சிலர் நம்ம பண்பாட்டை நம்ம நாட்டில் சொல்லிக்கிட்டு இருக்க வில்லுப்பாட்டு மாதவி, ஆத்தங்குடி இளையராஜா, கிராம காவியங்களை எடுத்து சொல்கிற ஆத்தங்குடி இளையராஜா, இந்த மாதிரி நிறைய திட்டங்களை சொன்னாங்க. இறுதியாக இந்த இறுதியில் அனைத்து யோசனைகளும் கைவிடப்பட்டது. இறுதியாக நம் ஓமன் வாழ் தமிழ் மக்களையும் குழந்தைகளை மட்டுமே கொண்டு ஏதாவது ஒரு போட்டிகள் நடத்தி அதன் மூலமாக நம் தமிழ் மொழியின் பெருமையையும் தமிழ்நாடு விழா பற்றியும் எல்லோரையும் சென்றடையும் வண்ணம் நடத்தி முடிக்க வேண்டும் என முடிவெடுத்தோம். இந்த அயல் தேசத்தில் என் குழந்தைக்கு ஒரு மேடை ஏறும் வாய்ப்பு கிடைத்து விடாதா என்று ஏங்கும் பெற்றோர்களில் நானும் ஒருவன் என்ற காரணத்தினால்
நிச்சயமாக குழந்தைகளுக்கான தனித்திறன் போட்டி நடத்தி விடுவோம் என்று முடிவெடுத்தோம். ஏனென்றால் குழந்தைகளுக்கான போட்டிகள் நடத்தும் போது பெற்றோர்கள் மிகவும் ஆர்வத்துடன் வந்து கலந்து கொள்வார்கள். அதன் மூலம் நம் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழர் பண்பாடையும் இந்த தமிழ்நாடு விழா ஏன் கொண்டாடப்படுகிறது என்பதையும் எல்லோரும் தேடி படித்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் என்ற உயரிய நோக்கத்துடன் கடந்த மாதம் 24/10/2025 குழந்தைகளுக்கான தனித்திறம் போட்டிகள் நடத்தி முடித்தோம். அப்படி இந்த தனித்திறன் போட்டிகளை நடத்துவதற்கு நாம் என்ன பரிசு கொடுக்கலாம் என்று ஒரு சின்ன ஆலோசனை எல்லாரிடம் கேட்டுக்கொண்டிருந்த போது சிலர் என் மகள் என்னிடம் கேட்பது, அப்பா எனக்கு ஒரு மெடல், எனக்கு ஒரு பதக்கம் வேண்டும், எனக்கு ஒரு சான்றிதழ் வேண்டும். இதுதான் நம்மளிடம் கேட்குறது. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு இங்கே நம்ம தேசத்தில் எதுவும் கொடுக்க முடியாட்டினாலும் இங்கே குழந்தைகள் கேட்கிறத வாங்கி கொடுக்கறதுக்கான பொருளாதாரம் நமக்கு இருக்குது. அதனால் நம்ம அதை வாங்கி கொடுத்துறோம். ஆனால் இந்த சான்றிதழ்களோ பதக்கங்களோ நம்மளால் வாங்கி கொடுக்க முடியாது. அது அவங்கள வந்துட்டு சந்தோஷப்படுத்தாது. அது அவங்க ஏதாச்சும் ஒரு செயலை செஞ்சு அதை வந்துட்டு அது இந்த மாதிரி ஒரு விழாவின் முன்னிலையில் எல்லோருக்கும் முன்னாடி அவங்க வந்து அதை வாங்கும்போது தான் அவங்களுக்கு அது உண்மையான சந்தோஷமாக இருக்கும் என்பதை நான் என் மகள் மூலம் உணர்ந்ததுனால நம்ம அனைத்து பொறுப்பாளர்களும் ஆலோசித்து ஒரு பரிசு கொடுக்கலாம் என்று முடிவெடுத்தோம். அது ஒரு உயரிய பரிசாக இருக்க வேண்டும். அதன் முடிவுதான் தங்க நாணயம் வழங்கலாம். அன்றைய காலத்தில் நமது மன்னர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது போல் நாம் இங்கு சிறிய தங்கம் வைத்து தமிழை வளர்ப்போம் என்ற ஒரு முடிவுக்கு எல்லோரும் வந்தோம். அதன் நமது முடிவுக்கு வந்து அதற்கான நடுவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். எங்கள் எல்லாருக்குமே ஒரு குழப்பமாக தான் இருந்துச்சு. ஏன்னா எங்கள் பொறுப்பாளர்களையும் தனித்திறன் உள்ளவர்கள் தமிழ் ஆர்வலர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. யாரை வச்சு நம்ம இதை தேர்வு செய்கிறதுன்னு ஒரு குழப்பத்தில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது எங்கள் சில பொறுப்பாளரின் ஆலோசனையின்படி இந்த ஓமன் நாட்டில் இருக்கும் பள்ளி ஆசிரியர்கள் அணுகி அவர்களிடம் நாம் கேட்டு, ஏன்னா தமிழ் ஆசிரியர்கள் தமிழ் சம்பந்தமான நிகழ்ச்சி என்பதால் தமிழ் ஆசிரியர்கள் அணுகி அவர்களிடம் நாம் கோரிக்கையை வைத்தோம். நாங்கள் கேட்ட உடனே அனைத்து ஆசிரியர்களும் எந்த ஒரு சிறிய சங்கடமும் இல்லாமல் இது ஒரு கட்சியின் இது ஒரு அமைப்பின் இதில் நாம் கலந்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு சிறிய எண்ணம் இல்லாமல் இது ஒரு குழந்தைகளுக்கான போட்டி, நாங்கள் உறுதியாக வருகிறோம் என்று எங்களுக்கு வாய்ப்பினை கொடுத்து வருகை தந்து சிறப்பித்த அந்த அனைத்து நடுவர்களுக்கும் இந்த நேரத்தில் செந்தமிழ் பாசறை சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். பிறகு போட்டி நடத்தலாம், எல்லாம் முடிவான பிறகு தலைப்பு என்ன வைக்கலாம் என்று ஆலோசித்த போது நமது பொறுப்பாளர்கள் தமிழ் மொழி, தமிழர் வரலாறு, வாழ்வியல், கலாச்சாரம், தமிழ் புலவர்கள், தமிழ்நாடு நாடு பெயர் வைக்க உயிர் நீத்த தலைவர்கள் மற்றும் மறைக்கப்பட்ட தமிழர்களின் வரலாறு போன்ற தலைப்புகளில் கடந்த மாதம் 24/10/2025 வெள்ளிக்கிழமை ஓர் அரங்கில் நம் குழந்தைகளுக்கான தனித்திறன் போட்டிகள் நடத்தி முடிக்கப்பட்டது. அன்று நம் குழந்தைகளின் பேச்சும் பாடலும் அந்த அரங்கத்தில் உள்ள நடுவர்களையும் பெற்றோர்களையும் ஏன் எங்களையும் கூட ஆச்சரியப்பட வைத்தது. ஏனென்றால் அன்று நம் குழந்தைகளின் உரை வீச்சு எல்லாரையும் மெய்சிலிருக்க செய்தது. அப்போதுதான் தெரிந்தது நம் குழந்தை செல்வங்கள் தங்கத்திற்காக பேசவில்லை, தமிழுக்காக பேசினார்கள் என்று. அதில் சிலரின் உரையை இப்போது உங்கள் முன்னால் இந்த நிகழ்ச்சியில் நமது குழந்தைகள் உரையாற்ற இருக்கிறார்கள். அப்பொழுது தெரியும் அவர்களின் பேச்சு வீச்சு எப்படி இருந்தது என்று. இறுதியாக
செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, என் தந்தையர் நாடென்னும் பேச்சினிலே ஓர் சக்தி பிறக்குது மூச்சினிலே என்ற பாரதியாரின் பாடலின் வரிகளுக்கு இணங்க இந்த விழாவின் முடிவில் நம் அனைவரின் உள்ளங்களிலும் ஓர் சக்தி பிறக்கட்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி என் உரையை முடிக்கின்றேன். நன்றி. நாம் தமிழர்.